கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கலாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கவள ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறு 2 சகோதராகிய செபெதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபெதேயுடனே படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட பேதுருடைய வாழ்க்கை வரலாறை நான் தியானிக்கும்படியாக யோசித்து இந்த வசனங்களை எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். இதில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கலிலேயா கடலோரமாய் கடந்து வருகிற பொழுது அங்கே பேதுருவை கண்டார், அவன் சகோதரனாகிய அந்திரேயாவை கண்டார். ஆனால் இந்த பகுதியிலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அவர் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறது இல்ல, ஆண்டவர் உதவினால் அதிகமாய் மீன் பிடித்தார் என்ற சம்பவம் இதுல இல்லை. ஆனா வலையை அலசி கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் அவர்களை அழைத்த உடனே வலையை போட்டுட்டு வந்துட்டாங்க. அடுத்த வசனத்துல பார்க்கிற பொழுது அடுத்த சம்பவம் அதே நேரத்தில் வருகிற பொழுது செபெதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் அவன் சகோதரனாகிய யோவானும் கூட வலையை அலசி கொண்டிருந்ததாகவும் அங்கே ஆண்டவர் அவர்களை என் பின்னே வாருங்கள் என்று சொன்ன உடனே அவர்களும் வலையை போட்டுட்டு வந்து விட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த சம்பவம் இந்த 4 சுவிசேஷத்துல முதல் 3 சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க்கு எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம், இந்த 3மே மார்க்கு எழுதின சுவிசேஷத்தின் அடிப்படையிலே அது தொடர்ச்சியாக எழுதப்பட்டது. அப்ப மார்க்கு பேதுருவை கொண்டு பேதுரு சொல்லதான் மார்க்கு இந்த மார்க்கு சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப மார்க்கு சுவிசேஷம் தான் முதல் சுவிசேஷம். இந்த மார்க்கு சுவிசேஷத்தை மையமா வச்சு அப்ப மார்க்கு தான் ஆராய்ச்சி பண்ணி பேதுருட்ட கேட்டு எல்லாவற்றையும் ஆராய்ந்து சம்பவ சூழ்நிலை அறிந்து அவைகளை 16 அதிகாரங்களாக தொகுத்தார். அதன் அடிப்படையில் மத்தேயும் லூக்காவும் அந்த சம்பவம் எப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி தொடர்ந்து ஃபாலோ பண்ணி விரிவாக அதை எழுதினார்கள். மத்தேயும் லூக்கா அவர்களும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி மார்க்கு சுவிசேஷமோ மார்க்கு சுவிசேஷத்துல ஆண்டவர் எப்படி கலிலேயா கடற்கரை ஓரமாய் கடந்து சென்று பேதுருவையும் அந்திரேயாவையும் யாக்கோபையும் யோவானை அழைத்தாரோ அப்படியே அந்த சம்பவம் அப்படியே மத்தேயு எழுதப்பட்டிருக்கு. ஆனா மத்தேயுல வேற ஒண்ணு விசேஷமாக எழுதப்படவில்லை. அல்லேலூயா. மார்க்கு எழுதின தொடர்ச்சி அப்படி அந்த சம்பவம் அப்படியே இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா லூக்கா எழுதும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், லூக்கா எழுதும்போது கொஞ்சம் விரிவாக எழுதுகிறார். அவரை விசாரித்த பொழுது சில உண்மைகளை அறிந்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்பவர் கனேசரத்து கடலருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவவசனத்தை கேட்கும்படி அவற்றில் நெருங்கினார்கள். அப்போது கடற்கரையிலே நின்ற 2 படவை கண்டார். மீன் பிடிக்கிற அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அப்ப கலிலேயா ஒட்டி கனேசரத்து பகுதியில அங்கே ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற வேளை அநேக ஜனங்களுக்கு அவர் போதித்துக் கொண்டிருந்தார். தொடர்ந்து அவர் வருகிறார். பின்தொடர்ந்து அந்த கடற்கரை ஓரமாய் வருகிற பொழுது 2 படகுகளை கண்டார். அல்லேலூயா.
2 படகுகளை கண்டு அதில் ஒன்றில் ஏறி பிரசங்கம் பண்ணினார். ஆனா பேதுரு பார்த்து சொன்னாரு, பேதுரு அப்பதான் வலையை அலசி கொண்டிருக்கிறார். ஏன்னா அங்கே வலையில ஒன்றும் கிடைக்கல. ஆக வலையை அலசிக்குள்ள அவரை இந்த படகை கொஞ்சம் தள்ளி நிறுத்தும்படி, கடலுக்குள்ள நிறுத்தும்படியாக வேண்டிக் கொண்டார். அவனும் உற்சாகமாக அந்த சூழ்நிலையிலும் வலையை போட்டுவிட்டு அந்த படகை கடலை விட்டு கொஞ்சம் தள்ளி நிறுத்தினான். அல்லேலூயா. அந்த படகிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே அந்த ஜனங்களை அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. அதற்கப்புறம் தான் இந்த வலையை அலசிக் கொண்டிருந்த பேதுருவை பார்த்து பேசுகிறார். அப்பொழுது அந்த படகில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அல்லேலூயா. அப்ப பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீங்க மீன்களை பிடிக்கும்படி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ வலையை அலசிக் கொண்டிருந்த பேதுரு அந்திரேயாவுடைய சூழ்நிலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்றாக புரிந்து கொண்டார். இவங்க மீன் பிடிக்க போன இடத்துல மீன் கிடைக்கவில்லை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இங்க பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே பேதுருவுக்கு என்ன நடந்தது, பேதுருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது, அவனுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை ஆண்டவர் அறிந்து கொண்டார். அதான் அவனிடம் விசாரிக்காமலே சொல்லுகிறார், படகை ஆழத்தில் தள்ளி கொண்டு போங்கள், அங்கே வலைகளை போடுங்கள். அப்பதான் பேதுரு சொல்லுகிறார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தப்படி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மீதியான மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா. அப்போ பேதுரு சொல்லிட்டாரு, ஆண்டவர் சூழ்நிலை அறிந்து பேசினார். பேதுரு அதை ஒத்துக்கிட்டார். ஐயா, ராமுழுது நாங்க பிரயாசப்பட்டோம், ஒரு சின்ன மீன் கூட அகப்படல, எங்களுக்கு லாபமே இல்லை, இன்னைக்கு வேலை பார்த்து சம்பளம் கிடைக்கல, மீன் கிடைக்கல என்று சொல்லி வருத்தத்தோடு அவர் சொன்னார். அல்லேலூயா. ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் வலைகளை போடுகிறோம் என்று சொல்லி வலையை போட்டார்கள். வலையில திரளான மீன்கள் அகப்பட்டது. அல்லேலூயா. மனிதனுக்கு ஒன்று ஜீவன் முக்கியம், ஜீவனை காக்கிற ஆகாரம் இரண்டாவது முக்கியம். அப்படிதானே? அல்லேலூயா. ஜீவன் முக்கியம், அடுத்து என்ன முக்கியம்? ஆகாரம், தேவைகள். ஒரு மனிதனுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். ஒரு மனிதனுடைய தேவைகள் சந்திக்கப்படாவிட்டால் அவனால் நிம்மதியா இருக்கவே முடியாது. அல்லேலூயா. சமய கட்டில வீட்டில சமையலுக்குரிய ஆகாரத்துக்குரிய எல்லா தேவைகள் சந்திக்கப்பட்டிருந்தால்தான் ஒருத்தர் சந்தோஷமா இருக்க முடியும். ஒருத்தர் உழைத்து பிழைத்து சம்பாத்தியம் பண்ணி உணவுப் பொருட்களை வாங்கி கொண்டு வந்தாதான் அந்த இடத்துல சந்தோஷமா இருக்க முடியும். இல்லாட்ட அவனுக்கு சந்தோஷமே இருக்காது. அதான் மனித இயல்பு. அல்லேலூயா. மனிதனுக்கு ஜீவன் அவசியம், ஜீவனை பேணி காக்கிற உணவுகள் அவசியம். அல்லேலூயா. ஆனா சம்பாதிக்க போற இடத்துல உழைச்சும் பலன் இல்லை, சம்பாத்தியம் கிடைக்கல என்று சொல்லி மிகுந்த வருத்தத்தோடு கூட பேதுரு அந்திரேயாவும் வலையத்தான் அலசிக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் வாழ்க்கையில் நடந்த அவர்கள் சூழ்நிலை அறிந்து கொண்டு ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்கள் என்று சொன்னார். அவங்க அப்படியே செய்ய என்று சொல்லி போட்டார்கள். வலை கிழிந்து போகத்தக்கதாக வலையில மீன்கள் அகப்பட்டது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்தார். இவர்களுடைய வலையிலே அநேக நூற்றுக்கணக்கான மீன்கள் வந்து சேரும்படியாக கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்தார். வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்கள் இருந்தது. அப்பதான் அவங்க கூப்பிடுறாங்க. இன்னொரு படகுல மீன் பிடித்துக் கொண்டிருந்த யோவானை யாக்கோபை அவர்கள் அழைத்து, நீங்களும் வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி
அவர்களை அழைத்து 2 படகு நிறைய மீன்களை நிரப்பினார்கள். லேலுயா லேலுயா சொல்லும் லேலுயா. அப்ப பேதுருடைய வாழ்க்கையுடைய ஆரம்பம் முதலாக இந்த சம்பவத்தில் தான் ஆரம்பிக்கிறது வேதத்தை. அப்ப பேதுரு சொல்லுகிறார், சீமன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். அல்லேலூயா. நான் பாவியான மனுஷையா, நீர் என்னை விட்டு போக வேண்டும். ஏன்னா நான் வலைய போட்டு ஒரு மீன் அகப்படல, நீர் சொல்லி அகப்பட்டபடினால் நீர் கடவுள், நீர் பரிசுத்தமானவர், ஆகியனால நான் ஒரு பாவி, என்னை விட்டு நீங்க போகணும்னு சொல்லி அவன் ஒரு பயத்தோடு கூட சொன்னான். அல்லேலூயா. அதிலிருந்து பேதுருடைய மனதை நாம் அறிந்து கொள்ளலாம். பேதுருவை கண்டு ஆண்டவரோடு கூட சந்தோஷப்படுவதற்கு பதிலாக அவன் மனதின் ஆழத்திலே அவனுடைய கேரக்டர், அவனுடைய குணம் எப்படிப்பட்டதாய் அமைந்திருந்தது என்று சொன்னால், நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். அல்லேலூயா. அப்ப கர்த்தரோடு கூட சந்தோஷப்பட்டு களி கூறுவதற்கு பதிலாக தன்னை மிகவும் தாழ்த்தினான், ஒன்றுக்கும் உதவாதவன் என்று அறிக்கையிட்டான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவராகிய இயேசு சொன்னாரு, அவர்கள் திரளான மீன்களை பிடித்த நிமித்தமும் அவருக்கு அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானாலே அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளியாலே செபெதேயின் குமாரனாகிய யாக்கோபும் யோவான் அந்தப்படியே பிரமித்தார்கள். எல்லாருக்கும் ஒரு பிரமை. அல்லேலூயா. ஒரு பிரமை பிடித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு உதாரணம், ஒரு பழத்தேவைக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அல்லேலூயா. ஆனா காலையில ஒரு பிரதர் வாட்ஸ்அப்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணார். அல்லேலூயா. அவர் ஒரு சில காரியத்தை ஷேர் பண்ணி உங்களுடைய கூகுள் பே நம்பர் என்னன்னு கேட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நான் உடனே எழுதினேன். அவர் அதுல 3000 ரூபாய் போட்டார். அல்லேலூயா. அப்ப எனக்கு ஒரு பிரமிப்பு உண்டானது. அப்பா ஸ்தோத்திரம். அவருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி, அந்த பிரமிப்பு கொஞ்ச நேரம் மாறவில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல ஒரு சூழ்நிலை தான். அதை காட்டிலும் மேன்மையான ஒரு அற்புதத்தை இந்த பேதுருவும் அந்திரேயாவும் யோவானும் யாக்கோபும் கண்டுகொண்டபடினாலே அந்தப்படியே பிரமித்தார்கள். அல்லேலூயா. அந்தப்படியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அல்லேலூயா. நீ பயப்படாத, இது முதல நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய். நீ மீனை பிடிச்சதுனால சந்தோஷப்பட வேண்டாம், நீ மனிதரை பிடிக்க போகிறாய். அல்லேலூயா. ஏன்னா அவன் மீன் பிடிச்ச சந்தோஷத்துல தான் இருக்கிறான், அதோடு அவன் அப்படியே ஓடிடக்கூடும். அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து அவனுக்கு மேலான ஒரு திட்டத்தை காண்பித்தார். நீ இதுவரைக்கும் மீன் தான் பிடித்துக் கொண்டிருந்தாய், இனிமே நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் உன்னை மாற்றப் போகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இல்லையா சொல்லுவோம். அல்லேலூயா. மனுஷரை பிடிக்கிறவனை மாற்றப் போகிறேன். ஏன்னா அப்படியே விட்டாங்க, ஆண்டவர் விட்டுருந்தான்னா அந்த மீனுக்குள்ளே போயிருப்பான், மீனோட கூட வீட்டுக்கு போயிருப்பான். அல்லேலூயா. ஆனால் பேதுருவை குறித்தும் அவர் கண்டுபிடித்த அந்த 4 குறித்த ஆண்டவர் மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். அதான் மனுஷனை பிடிக்கிற திட்டம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். எல்லாவற்றையும் விட்டுட்டாங்க, படகை விட்டுட்டாங்க, மீனை விட்டுட்டாங்க. ஒருவேளை அதை வீட்டுக்கு கடந்து போயிருக்க கூடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஸ்பாட்ல விட்டாலும் அவர்களுடைய, ஏன்னா அவருக்கு மனைவி பிள்ளைகள் இருந்திருக்க கூடாது, மனைவி உண்டு என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பத்துக்கு அது ஆகாரமாக லாபமாக கொஞ்ச நாள் பிழைப்புக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை காணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்ப எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, வலைகளை விட்டுவிட்டு அவர் பின்னே அவர்கள் கடந்து சென்றார்கள் என்று சொல்லி இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். அப்ப பேதுரு வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை
அங்கே ஆணித்தரமாக அழகாக விளக்கி சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயுல அந்த மீன் பிடிக்கிற சம்பவம் இல்ல, மார்க்கில் அது சொல்லப்படல. ஆனால் லூக்கா நன்றாக விசாரித்து என்ன நடந்தது என்பதை லூக்காவுக்கு அந்த தகவல் வந்து கிடைத்தது. அல்லேலூயா. சிலருக்கு சில தகவல் கிடைக்காது, சிலருக்கு தான் சில தகவல் கிடைக்கும். இந்த நாட்களில் கூட பார்க்கிறோம். என்னதான் ஆராய்ச்சி பண்ணாலும் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன மேட்டர் கிடைச்சது ஒவ்வொருக்கு தான் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபையினாலே லூக்காவுக்கு இந்த நல்ல செய்தி கிடைத்தது. அவர் அழகா எழுதிவிட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக நடந்த சம்பவத்தை பார்க்கிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம். மத்தேயு 16 வாசிப்போம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனை என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசி ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சம் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. அப்ப செசரியா பட்டணங்களிலே கடந்து வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து முடித்துவிட்டு சீசர்களை பார்த்து கேட்கிறார், இந்த ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? அல்லேலூயா. அப்ப சீசர்கள் ஒவ்வொரு கருத்து சொன்னார்கள். யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள், சிலர் எலியா என்று சொல்லுகிறார்கள், சிலர் எரேமியா ஏதாவது ஒரு தீர்க்கதரிசியா இருக்கக்கூடும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராய் இயேசு கேட்டார், சீசர்கள் கேட்டார், இப்ப என்னை குறித்து நீங்க என்ன சொல்லுகிறீர்கள்? உடனே பேதுரு சொன்னாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். அல்லேலூயா. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டவன ஆண்டவருக்கு மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. ஏன்னா அவர் ஊழியத்தை ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களாயினும் யூத ஜனங்களாயினும் சீசர்களாயினும் அவர் தம்மை தேவ குமாரனாக வெளிப்படுத்துகிறவராயிருந்தார். அந்த சத்தியத்தை ஜனங்களும் மக்களும் எல்லாரும் நான் பிதாவின் குமாரன், தேவ குமாரன் என்பதை நிரூபிப்பதையே முதல் நோக்கமாய் கொண்டிருந்தார். அல்லேலூயா. பரலோக பிதாவின் நோக்கமோ குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் நோக்கமோ இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை இந்த ஜனங்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்பதிலே அவர் ரொம்ப ஆணித்தரமாக உறுதியாக இருந்தார். அல்லேலூயா. அப்பதான் மறுநாட்களில சபைகள், திருச்சபைகளை நாட்ட முடியும், கட்ட முடியும், ஆண்டுடைய எல்லா வசனங்களையும் நிறைவேற்ற முடியும். அப்போ தேவகுமார் என்பதை இந்த ஜனங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த சத்தியத்தை முத சொன்னது யாரு? பேதுரு தான் சொன்னாரு. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அடித்து பேசினார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் சொன்னார், இயேசுவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சம் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மாம்சம் ரத்தமும் இதை வெளிப்படுத்தல. அல்லேலூயா. மாம்சத்துக்குள்ளும் ரத்தத்துக்குள்ளும் உலகத்தின் ஆவிகள் உண்டு. அல்லேலூயா. அந்த ஆவிகளை எல்லாம் பேதுரு தம்முடைய ஆண்டவரோடு இருந்தபடினாலே ஒதுக்கி தள்ளிவிட்டு, மாம்சம் ரத்தத்தை ஒட்டி இருக்கிற உலகத்தின் ஆவிகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு, அதனுடைய கருத்துக்களையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு, ஆண்டவர் தேவ சித்தத்தின்படி, பரலோக பிதாவின் சித்தத்தின்படி அந்த வார்த்தையை நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று உறுதிப்பட கூறினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களில் பார்க்கிறோம். இதுல இருந்து ஒரு சம்பவம்.
ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பலவிதமான எண்ணங்கள் இருக்கிறது, செயல்பாடு இருக்கிறது, பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. இந்த பழக்க வழக்கங்கள் மாம்சத்தின் கிரியில் இருக்கிற அசுத்தாவிகள், தீயாவிகள், நம்மை சோதிக்கிற ஆவிகள், நம்மை சோதிக்கும்படி அனுப்பப்பட்ட இல்ல வந்திருக்கிற ஆவிகள் பிறந்ததும், ஒரு மனிதன் பிறந்தது முதற்கொண்டு அவருடைய பழக்க வழக்கத்தில் விகற்பங்களை உண்டு பண்ணி அவனை ஒரு தாறுமாறான ஒரு ஜீவியத்தில் கொண்டு போகிற உலகத்தின் ஆவியல் மாம்சத்துக்குள்ளும் இரத்தத்துக்குள்ளும் இருக்கிறது. அவர் பேச்சிலிருந்து, அவர்கள் செயல்பாடிலிருந்து, அவருடைய பழக்க வழக்கத்திலிருந்து நாம் இதை அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. அப்ப சில நேரத்தில் ரட்சிக்கப்படுத வரைக்கும், ஆண்டவர் அன்பை ருசி பார்க்கிற வரைக்கும் ஒரு மனிதன் உலகத்தின் ஆவியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறான். அவன் ரட்சிக்கப்பட்ட பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ள வந்த பிறகு அவன் கிறிஸ்துவை கொண்டு சாட்சியை இடுகிறான், கிறிஸ்துவை பற்றி பேசுகிறான், கிறிஸ்துவை பற்றி நினைக்கிறான், கிறிஸ்துவை சிந்திக்கிறான். அதன் அடிப்படையில் பரலோக ராஜ்யத்தை பற்றி, பரிசுத்த வாழ்க்கையை குறித்து அவன் நினைக்கிறான். ஆனால் அதற்கு முன்பு வரைக்கும் உலகத்தின் ஆவியில் கட்டுப்பாட்டில் இருக்கிறான். எல்லா மனிதர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ அந்த உலகத்தின் ஆவி என்ன சொல்லுகிறதோ, என்ன வாயிலிருந்து சொல்லுகிறதோ அதான் வார்த்தையாக இருக்கிறது, அதான் பேச்சு பழக்கமாக இருக்கிறது, அதுதான் ஒரு ஸ்டைலா இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப உலகத்தின் ஆவிகள் கிரியை இருக்கிறது. ஆனா அந்த கிரியில் அடித்து போட்டு விட்டு பேதுருவானவர் பரலோக பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக இந்த அருமையான கருத்தை சொன்ன பொழுது ஆண்டவர் அவரை பாக்கியவான் என்று சொல்லி அங்கே வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். மாம்ச ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திலே பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று வெற்றி கொண்டார். அல்லேலூயா. சில வாக்குறுதிகளை கொடுக்கிறார். நல்ல வார்த்தைகளை சொன்ன பேதுருக்கு சில வாக்கு தத்தங்களை கொடுப்பதை பார்க்கிறோம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசலை மேற்கொள்வதில்லை. நீ பேதுருவா இருக்கிறாய். பேதுருனா கற்பாறை என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த பேதுருங்கிற வார்த்தை இந்த உக்ரைன் ரஷ்யா பக்கம் வரும்போது பெட்ரோங்கிற வார்த்தையோடு வருகிறது. ஆமா, இங்கிலீஷ்ல பீட்டர்னு வருகிறது, இல்ல பத்ரோஸ் என்று சொல்லியும் வருகிறது, பத்ரோஸ் இல்ல பெட்ரோ என்று சொல்லி வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பேதுரு என்றால் கற்பாறை. பேதுருவா இருக்கிறாய், நீ பாறையா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசலை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப சபைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் மேல கட்டுறாரு? பேதுருக்கு அந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆகாரை கர்த்தர் பார்த்து பேசி அவருக்கு ஒரு வாக்கு தத்துவம், பிள்ளை பெரிய இனமா இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி இனத்தை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். இப்ப மரியாதை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டவள் மேன்மையுடன் சொன்ன பொழுது அவளுக்கு கூட ஒரு சபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்ப பேதுருவுக்கு எல்லா சபை, ஒரு சபை மரியாதைக்கு போனாலும் எல்லா சபை, அனைத்து சபைகளுக்கும் தலைவராக இருக்கக்கூடியவர் பேதுரு தான். அல்லேலூயா. அனைத்து சபைக்கும் சபையை குறித்த கட்டளை வெளிப்பாடு இந்த பேதுருவுக்கு தான் கடந்து வந்தது. அப்ப அனைத்து சபைகளுக்கும் யாருக்காக அது கொடுக்கப்பட்டதுன்னா பேதுருவுக்காக கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மனுஷனை நம்புகிறார். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் மனுஷனை உயர்த்த முடியும், நல்லவனா நிலைநிறுத்த முடியும். ஆண்டவர் சொல்லுக்கு இணங்க வைக்க, மனுஷனை இணங்க வைக்க ஆண்டவரால முடியும். அல்லேலூயா. ஆனா மனுஷன் திருத்த முடியாது. அத மனுஷன் ஆண்டவர் நம்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்பி வாக்கு கொடுக்கிறார், அதை நிறைவேற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்திலே மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று அடித்து பேசுகிறார். அல்லேலூயா. அடுத்து இன்னொரு வாக்கு தத்தம், பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நான் உனக்கு தருவேன், பூலோகத்தில் நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா.
அப்ப இங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு ஒரு திறவுகோல், பரலோக ராஜ்யத்திலிருந்து ஒரு திறவுகோலை உனக்கு தர. நீ பூமியில எதை கற்றியோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும், பூமியில எதை கட்டவிழ்க்கிறியோ அது பரலோகத்துல கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அப்ப ரெண்டு பெரிய வாக்கு தத்தத்தை பேதுருவுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி, ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஆண்டவர் சொல்லும் பொழுது இங்கே ஒரு சம்பவம் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதானாசாரியரும் வேதபாரகராலும் பல பாடுகள் பெற்று கொலையுண்டு 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுருவை தனியாக வைத்துக் கொண்டு போய், ஆண்டவரை இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சமீபத்தில் என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பரிசேயர், சதுசேயர், மூப்பர், வேதபாரகர் எல்லாரும் சேர்ந்து பல பாடு என்ன படுத்துவாங்க, என்ன கொலையும் செஞ்சிருவாங்க, நான் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன். அல்லேலூயா. அப்ப அந்த பின்னணி பகுதியை பேதுரு மறந்துட்டார். ஆனா இயேசு பாடுபடுவதையும் இயேசு கொலை என்பதையும் பேதுருவால சகிக்கவே முடியல. ஏன்னா பேதுரு அந்த அளவுக்கு ஆண்டவரை மதிச்சு வச்சிருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த அளவுக்கு மதிச்சு, ஆண்டவர் அற்புதத்தை செய்த அதிசயத்தை தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார், அப்படிப்பட்ட தேவகுமாரனுக்கு இப்படி சம்பவிக்க கூடாது என்று சொல்லி விரும்பினவர் பேதுரு. அல்லேலூயா. இன்று கூட இஸ்லாமிய கூட்டம் பேதுருக்கு சிலுவை மரணம், இயேசுவுக்கு சிலுவை மரணம் இருக்கவே கூடாது, அதை நாங்கள் சகிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏன்னா அவர் தேவனுடைய குமாரனானால், தேவனுடைய தீர்க்கதரிசியானால் அவர் அந்த சிலுவை மரணத்துக்கு தப்பிச்சிடணும் என்ற கருத்து அதில் அடிபடுகிறது. அல்லேலூயா. இப்ப பேதுரு நினைத்ததை ஒரு சிலர் பெரிய மதம் ஆக்கிட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பேதுருவுக்கும் அந்த மாதிரி என்ன இருந்தது? இயேசு பாடுபடக்கூடாது, இயேசு கொலை செய்யப்படக்கூடாது என்பதை சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசி கடிந்து கொள்ள தொடங்கின. ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுத்து, ஆண்டவரை இப்படி பேசாதீங்க, இப்படி நமக்கு சம்பவிக்க கூடாது, இது என்னால் சகிக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட போராடினான் பேதுரு. அல்லேலூயா. ஆனா தேவனுடைய சித்தம் ஒரு பகுதியில பேதுருவுக்கு தேவனுடைய சித்தம் வெளிப்பட்டாலும், இன்னொரு கோணத்துல பேதுருக்கு அந்த தேவ வெளிப்பாடு, தேவ சித்தம் அவனுக்கு இல்லை என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷரை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக் கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. அப்ப பேதுரு ஆண்டவர் கடிந்து கொண்டார். தேவனுக்கு ஏற்றவை சிந்திக்காம மனுஷருக்கு ஏற்றவைகளை நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். அப்போ ரெண்டு வித கோணத்துல அவன் சொன்ன வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். ஒன்று, பாடுபடக்கூடாது, நீ கொலை செய்யப்படக்கூடாது, அது ஒரு கோணம். இன்னொரு கோணம், நீர் அப்படி செஞ்சா நாங்களும் என்ன இருக்கும், சாக வேண்டி இருக்கும். அல்லேலூயா. நாங்களும் பாடுபட வேண்டியிருக்கோம், உம்மோடு கூட நாங்களும் சாக வேண்டியிருக்கோம். எங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? ஏன்னா ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர் பேதுரு. அல்லேலூயா. ஒருவேளை வலையை விட்டுட்டு எல்லாம் விட்டுட்டு வர காரணம் நிறைய மீன் பிடிச்சதுனால, இவர் அற்புதம் செய்யறபடினாலே நமக்கு ஒரு பிரச்சனையும் பைனான்ஸ்ல வராது. அல்லேலூயா. பைனான்ஸ்லயோ வாழ்க்கையிலோ எந்த பிரச்சனை வர வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இது மேன்மைதான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி திட்டம் போடுவாங்க. பேதுரு திட்டம் போட்டு வச்சிருந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து. இனி எல்லாம் உயர்வுதான், இனி எல்லாம் மேன்மைதான், இனி எல்லாம் ஆசீர்வாதம் தான், இனி ஒரு பாடு இல்ல, பிரச்சனை நமக்கு இல்ல, நாம இயேசுவுக்கு பின்னாடி வந்துட்டோம் என்று சொல்லுகிற இன்னொரு கருத்து. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக் கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. என்னை பின்பற்றி ஒருத்தன் வந்தான்னா அவன் தன்னைத்தான் வெறுக்கணும். முதல்ல தன்னை வெறுக்கணும், சிலுவையை சொன்னது தான் பிரச்சனையை. தன்னுடைய வாழ்க்கை அமைப்புல நிறை குறை இருக்கும்,
நிறைவிலே போகக்கூடாது. சுகபோகமாய் வாழ்கிறவள் செத்த ஜீவி என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப சுகபோகத்திலே நாம் வாழ்ந்து விடலாம் என்பதல்ல. பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், அதை ஃபேஸ் பண்ணி வாழணும். அல்லேலூயா. அதுக்கு மிஞ்சினது கர்த்தருடைய கிரியை. அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல தொடர்ந்து ஆண்டவர் சொல்லும் பொழுது சீசர்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணணும். ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், எனக்கா ஜீவனை விடுகிறதை காத்துக் கொள்வான். இப்படி சொல்லக்கூடிய உபதேசம் ஆண்டவற்றின் ஆணித்தரமாய் கடந்து வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி. பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களிலே பேதுரை குறித்ததான் ஒரு சில காரியங்களை பார்த்திருக்கிறோம். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் பின்னாட்கள் தியானிக்கலாம். பேதுரு வாழ்க்கையிலிருந்து அவனுடைய குணாதிசயங்கள், அவனுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை பலப்படுத்தி பயன்படுத்தி நமக்கு ஆசீர்வாதத்தை தருவாராக. ஆமென், ஆமென்.